ஹாய், வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால என்னோடய வீட்டில் 6 மணிக்கு மேலே எந்த மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோவாக கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் எப்பயுமே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிவியில் இந்த மாதிரி சாமி பாட்டு போட்டு விட்டுட்டே என்னோடய வேலைகளை பார்ப்பேன். அப்போ தான் நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே சாமி மேலே இருக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் நம்ம மைண்டில் வராது. எப்பயுமே அந்த சாமியோட ஞாபகம் மட்டுமே இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி அந்த மாதிரி தான் கேட்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாயந்தரம் விளக்கு பொருத்துறதுக்கு முன்னாடி வாசலை கூட்டி தொளித்து மங்களகரமாக இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க. காலையிலையும் கூட்டி தொளிப்பாங்க, சாயந்தரமே கூட்டி தொளித்து கோலம் போட்டுட்டு தான் தீபம் ஏற்றுவாங்க. இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிராமங்களில் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா வாசலை கூட்டி நல்லா தண்ணி தொளிச்சு விட்ருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் அந்த வாசலில் தான் உட்காந்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கிராம லைஃப் அது ஒரு மாதிரி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நிலைவாசலில் விளக்கு வைக்கல. காற்று அதிகமாக அடிக்குது இல்லையா, இது காற்றடிக்கலாம் அப்படின்றனால விளக்கு வச்சாலும் அணைஞ்சிட்டே இருந்தது. அதுக்காக தான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் பத்தி மட்டும் வச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கு போடுறதுக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாம்பிராணி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தான் பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தினாலும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது கட்டி சாம்பிராணி வாங்கி வச்சு இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேங்காய் திருக்கிட்டு கொட்டாச்சி இருக்கு இல்லையா, அதை நான் கீழே போட மாட்டேன். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை லைட்டாக அடுப்பில் காமிச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எரியும் போதே அதை நம்ம சாம்பிராணி கரண்டியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எரிஞ்சு நம்மளுக்கு அதில் கங்கு வரும். அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த கங்கில் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் நிறைய கடைகள், ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சாம்பிராணி போடுறதுக்குனே ஒரு ஆள் போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, கந்திஷ்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணி புகை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வங்கள் வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்திகள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நம்மளால் டெய்லி சாம்பிராணி போட முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது சாம்பிராணி புகை போடுங்க, ரொம்பவே நல்லது. நான் ஏன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த லைட்டோட ஒளி செல்லுக்கு நேராக அடித்தது, அது சரியாகவே தெரியலை. அதுக்காக தான் உங்களுக்கு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிச்சேன். என்னோடய பூஜை ரூம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை ரூமில் ஒரு 10 நிமிஷம் அது எனக்கு உட்காந்து சாமி கும்பிட்டா தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் நிறையா வீடியோஸில், அதாவது பூஜை வீடியோ எல்லாத்துலேயுமே இதை நான் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை ரூமில் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்கள் எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு நாள் மாறும். அது கடவுள்னால் மட்டும்தான் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. அதனால் எனக்கு எப்பயுமே மன கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மனுஷங்க, அதாவது எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறத விட நான் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். கண்டிப்பாக என்னோடய கஷ்டத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. எப்பயுமே நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி தான். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா பூஜை ரூமில் உட்காந்து சாமி கும்பிடுவேன். மனசார அது எனக்கு ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உட்காந்து சாமி கும்பிட்றது. நீங்கள் கேட்கலாம், நாங்களாம் ஆஃபீஸ் போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது கண்டிப்பாக உள்ளது தான்.
ஒரு சிலருக்கு வந்து டைமிங் வந்து இருக்காது. நம்ம எதுக்கோ எவ்வளவோ நேரங்கள் வந்து செலவு பண்ணுறோம். ஆனால் கடவுளுக்காக வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. நீங்கள் அதை உட்காந்து நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள், அதோட ஃபீல் உங்களுக்கே தெரியும். நான் அந்த மாதிரி தான், எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நிலைவாசலில் வந்து பத்தி, நல்ல வாசனையான பத்தி வந்து நம்ம நிலைவாசலில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும். எப்பயுமே வீடை வந்து வாசனையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும், தெய்வ சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அதுதான். அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாரோட சிலை வந்து நான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தேவையானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உணவு தானே. அது எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து குறையாமல் இருக்கணும். அதுதான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு வந்து குறையில்லாமல் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுதல். அது என்ன சொல்கிறது, ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அது எப்பயுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், எல்லாருக்குமே அந்த அன்னம் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றதான். இந்த மாதிரி நம்ம கிச்சன்லாம் வந்து அன்னபூர்ணி தாயாரை வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். எனக்கு இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த தீப ஒளியில் பார்க்கும்போது அன்னபூர்ணி தாயாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து பூ வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய கையால், அதாவது செடியில் வந்து பூ பறித்து வைக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான். நம்ம எவ்வளோ தான் காசு போட்டு சாமிக்கு பூ வாங்கி வச்சாலும் நம்ம செடியில் இருக்க பூ பக்கத்தில், அதாவது அரளிப்பூ இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை பறிச்சுட்டு வந்து நான் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சாமி படங்களுக்கு இந்த மாதிரி செடியில் பறித்து தான் நான் பூக்கள் வந்து வைப்பேன். நிறைய கிடைக்கலைனாலும் 1-2 பூ இருந்தாலும் அதை வச்சு நான் அதை வந்து வழிபாடு பண்ணிக்குவேன். அது எனக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி வேல் வழிபாடு, நான் வீட்டில் வந்து வேல் வச்சு நான் வழிபாடு பண்ணிட்டு வரேன். அது எனக்கு ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அது சஷ்டி இந்த மாதிரி நாளில் வந்து நான் அதுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நான் அதை உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இனி அடுத்து வர சஷ்டிக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் பூஜை ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாத்துக்குமே சாம்பிராணி காமிச்சிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணி கரண்டியை போய் நிலைவாசல் கிட்ட வந்து வச்சுருவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல சக்திகள் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது நம்ம வீட்டில் குலதெய்வம் வந்து வாசம் செய்யணும், எல்லா தெய்வ சக்திகளும் நிறைஞ்சிருக்கணும், நம்ம லைஃப்பில் எப்பயுமே நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்களை வந்து தீர்த்து வைப்பாங்க. என்னோடய நம்பிக்கை எல்லாமே கடவுள் தாங்க. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.